இயேசு நம்ம எப்படி நேசித்தார் அப்படின்னு சொல்லி நாம் கேட்டோம். இந்த நாள்லையும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இயேசு ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், எப்படி செய்தார் அப்படிங்கிறதை அறிந்து கொள்வது நமக்கு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவருடைய அன்பை அறியத்தான் நம்முடைய ஒப்பு கொடுத்தலும் வருகிறது. ஆண்டுடைய அன்பினால் ஈர்க்கப்படாமல் ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லுகிறது போது அது அப்படி நடக்கிறதில்லை. அது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிடுகிறது. ஏதோ ஒரு கடமைக்காக காரியங்களை செய்கிறது போல மாறிவிடுகிறது. ஆனால் தேவனுடைய அன்பை அறிந்தவர்களுக்கோ அப்படியெல்லாம் கிறிஸ்துவுக்கென்று செய்கிற எந்த விஷயமும் சடங்காச்சாரமாக இருக்காது, ஏதோ கடமைக்காக செய்கிறதாக இருக்காது, செத்த கிரியைகளாக என்ன செய்யாது, அது இருக்காது. அது ஒரு ஆர்வம் உள்ளதாகவும் ஜீவனுள்ளதாகவும் இருக்கும். அப்போ அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட முறையிலே நான் கிறிஸ்துவை அதிகமாக என்ன செய்யணும், அறிந்தவனாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வெறும் ஒரு வேலைக்கார ஆவியோடு கூட நாம் இருப்பேன். வேலைக்காரன் என்ன செய்வான், இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்கு வேலை செய்யணும், அப்புறம் நான் போயிடணும், அதுக்கப்புறம் யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது போல் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. நிறைய பேர் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிற விதமுமே தப்பாக இருக்கிறது. தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறது ஏதோ ஒரு சட்டத்தை கை கொள்ளுகிறது போல நினைக்கிறார்கள். மன்னிப்பு கேட்க வேண்டுமா அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு கேட்கணுமா, நான் கேட்குறேன், நான் கேட்டாச்சு அப்படின்னு. இல்லை, இதெல்லாம் ஒரு சட்டம் அல்ல. இப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு என்ன ஆகிவிடும்னு கேட்டால் இதெல்லாம் பாரமாகிவிடும். அல்லது இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்களை செய்த நிமித்தம் நமக்கு பெருமை வந்துவிடும். நான் முதல்ல மன்னிப்பு கேட்கிறவன் அப்படிங்கிற பெருமை வந்துவிடும். அல்லது நான் வேதத்தை நன்றாக வாசிக்கிறேன் அப்படிங்கிற பெருமை வந்துவிடும். சேச்சா, இதெல்லாம் இவைகள் எதுவுமே என்ன இல்லைன்னு கேட்டால் சரியானதல்ல. மாறாக நான் செய்கிற எல்லாமே அவர் மேல் வைத்த அந்த அன்பினாலே செய்யும்படிக்கு. அதனால தான் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் பிரமாணங்களை கொடுக்கும்போது அங்கே கொடுக்கப்பட்டதெல்லாம் வெறும் பிரமாணங்கள் தான். ஆனால் புதிய உடன்படிக்கை என்று வரும்பொழுது அங்கே வெறும் பிரமாணங்கள் மட்டுமல்ல, அங்கே ஒரு நபரைத்தான் ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நபர். அந்த நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசுவை பற்றி அவரை சுற்றி அல்லது அவர் மேல் நான் பற்றி படராமல் நான் புதிய ஏற்பாட்டு பிரமாணங்களை கை கொண்டாலும் அவைகளும் என்னில்லைன்னு கேட்டால் அவைகளும் ஒன்றும் ஜீவனுள்ளதாய் மாறுகிறது கிடையாது. அவைகளெல்லாம் ஒன்று சடங்காச்சாரமாய் மாறிவிடும் அல்லது பெருமை பாராட்டுகிறதாக மாறிவிடும். இல்லை சகோதரர்களே, கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையிலே நான் அறிய வேண்டும். அவர் எனக்காக என்னை எவ்வளவு நேசித்தார், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், எனக்காக அவர் என்னவானார் அப்படிங்கிறதை நாம் அதிகமாக இதையெல்லாம் அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் திரும்ப திரும்ப நாம் கேட்கும் பொழுதுதான் அவைகள் இன்னும் ஒரு ஆழமாக நம்முடைய இருதயங்களிலே எழுதப்படும் வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது ஒரு செய்தியை கேட்கும் பொழுது செய்தி கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுல திருப்தி கொள்ளக்கூடாது. இல்லை, வேதத்தை வாசித்துட்டேன் அப்படிங்கிறதுல திருப்தி கொள்ளக்கூடாது. அது என்னுடைய இருதயத்திலே எழுதப்பட வேண்டும். அது வரைக்கும் அதற்கு பிறகுதான் மெய்யான வாழ்க்கை உண்டாகும், மெய்யான ஜீவியமே மாறும். அது வரைக்கும் என்னன்னு கேட்டால் ஒன்றை கேட்டிருக்கிறேன் அவ்வளோதான், ஒன்றை கேட்டேன், ஒன்றை வாசித்தேன், ஒன்றை இப்படி தான் இருக்குமே தவிர எப்பொழுது அது என்னுடையதாய் மாறும் அப்படின்னு கேட்டால் என்னுடைய இருதயத்திலே அந்த பிரமாணங்கள் அந்த சத்தியங்கள் எல்லாம் எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை திரும்ப 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 ஆண்டவரே அது வரைக்கும் நான் அதை திரும்ப திரும்ப தியானிப்பது அது அவசியம். இல்லை என்று சொன்னால் ஒரு செய்தியை கேட்போம், அப்புறம் அதை மறந்து விடுவோம், அப்படியே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்விடும், போய்விடும். ஆனால் அந்த வார்த்தைகள் வேத பிரமாணங்களானது என்னுடைய இருதயத்திலே எழுதப்பட்டு விட்டால் அது என்ன செய்யாதுன்னா அது மறக்காது. ஆகவே
இயேசு என்னை எப்படி நேசித்தார், எப்படி அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறதை நான் என் இருதயங்களில் அவைகள் எழுதப்படுகிற வரைக்கும் அதை நான் திரும்ப 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 என்ன செய்யணும், நாம் அதை தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டு நிஜங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே சில விஷயங்கள் நிழலாக இருந்தது. ஆண்டவர் கிறிஸ்து என்ன செய்வார் அப்படிங்கிறதற்கு பழைய ஏற்பாட்டிலே நிறைய உதாரணங்கள் அல்லது நிழலை போல இருக்கிற காரியங்கள் நிறைய உண்டு. அதில் ஒன்றுதான் ரூத்தின் புஸ்தகம். ரூத்தின் புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த புஸ்தகத்தில் இருக்கிற சம்பவங்கள், குறிப்பாக 2 நபர்கள் தான் நமக்கு மிகவும் வேண்டியவர்கள். அந்த 2 நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால், ஒன்று ரூத், இன்னொன்று போவாஸ். இந்த 2 பேரும் தான் முக்கியமானவர்கள். ரூத் யார் அப்படின்னு கேட்டால் அது நம்மை குறிக்கிறது. போவாஸ் யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்படி தான் பழைய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடோ அதை நிஜமாய் மாற்றுகிறது. அப்படி நாம் பார்க்க பழகவில்லை என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டை ஏதோ கதை படிக்கிறது போல படித்துவிட்டு நாம் என்ன செய்விடுவோம், போய்விடுவோம். இல்லை, ரூத்தின் புஸ்தகம் கிறிஸ்து என்னை எப்படி நேசித்தார் அப்படிங்கிறதற்கு ஒரு நல்ல உதாரணம். நமக்கு தெரியும். அந்த ரூத்தின் புஸ்தகத்திற்கு வாருங்கள். ரூத்தின் புஸ்தகம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திற்கு அடுத்த புத்தகம். வேதத்தில் ஸ்திரீகள் பேரில் அல்லது பெண்கள் பேரில் இருக்கிற 2 புத்தகங்கள், ஒன்று எஸ்தர், இன்னொன்று ரூத்தின் புஸ்தகம். இதில் ஆச்சரியமானது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ரூத் எப்படி நம்மை போல நமக்கு ஒப்பனையாக எப்படி எடுத்துக்கொள்வது ரூத்தை அப்படின்னு சொன்னால், ரூத் என்பவள் யார் அப்படின்னு கேட்டால் அவள் ஒரு யூத பெண் அல்ல, யூத பெண் கிடையாது, ஒரு மோவாபிய பெண். மோவாபிய பெண் இஸ்ரேல் சபைக்கு, சங்கத்துக்கு, இஸ்ரேல் நாட்டிற்கு, இஸ்ரேல் குடும்பத்திற்கெல்லாம் வர முடியாது. சரியானபடி சொல்லப்போனால், சட்டத்தின்படி சொல்லப்போனால் இஸ்ரேல் ஜனங்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். எந்த காலத்திலேயும் வேறு பெண்களை, வேறு ஜாதியாரை, வேறு மக்களை திருமணம் செய்யக்கூடாது. இதுதான் தேவனுடைய பிரதான கட்டளை. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில அற்புதமான விஷயங்கள், குறிப்பாக புதிய ஏற்பாட்டுக்கு நிஜமாகிய அந்த புதிய ஏற்பாட்டிலே எதுவெல்லாம் நிஜமாய் ஆண்டவர் செய்கிறாரோ அதற்கு நிழலாய் இருக்கும்படிக்கு சில விஷயங்களை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே அனுமதிப்பார். அப்படி அனுமதிக்கப்பட்ட பெயர்களிலே 2 ஸ்திரீகள் பழைய ஏற்பாட்டிலே பிரபலமானவர்கள். ஒன்று யார் அப்படின்னு கேட்டால், முதலாக வருகிற பெண் யார் அப்படின்னு கேட்டால் ராகாப். ராகாப் என்பவள் அவள் ஒரு வேசி. அவள் ஒரு இஸ்ரேல் பெண் அல்ல, அவள் ஒரு கானானிய ஸ்திரீ. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் ஜெயித்து படையெடுத்து வருகிற காலகட்டத்தில் அந்த எரிகோ பட்டணத்திலே அவள் வாழ்ந்தாள். அவள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம், எகிப்திலே அவர் செய்ததையெல்லாம் கேள்விப்பட அந்த புறஜாதியான அந்த மனுஷிக்குள்ளாக, ஒரு விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருந்த அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம் ஊற்றெடுத்தது. விசுவாசம் அது என்ன செய்ததுன்னு கேட்டால் ஆண்டவர் பேரில் ஒரு அன்பாக மாறியது. ஆகவே அவர்கள் கரெக்டாக சரியாக இவர்கள் இந்த வேவு பார்க்க போனவர்கள் அவள் வீட்டிற்கே போனார்கள். அங்கே அவள் தான் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவள் அப்படின்னு சொல்லி அவர்களை ஏற்றுக்கொண்டாள். கடைசியிலே பார்க்கிறோம், அவள் இஸ்ரேல் ஜன கூட்டத்திலே சேர்க்கப்பட்டாள். அவள் தேவனை விசுவாசித்தபடினாலே, இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றினபடினாலே அவள் இந்த கூட்டத்திலே சேர்க்கப்பட்டாள். அப்படி சேர்க்கப்பட்ட அவள் ஒரு காலத்திலே மோசமான பெண்ணாக, பாவியாக, எரிகோவிலே பிரசித்தி பெற்ற ஒரு வேசியாய் வாழ்ந்த மனுஷி அவள். ஆனால் அவள் ஆண்டவரை விசுவாசித்தால், ஆண்டவருடைய சபைக்கு வந்தால். கடைசியிலே அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ராகாப்பை ஒரு மனுஷன் விவாகம் பண்ணினான், ஒரு யூதன் அவளை திருமணம் செய்தான். கடைசியிலே அற்புதத்தை பாருங்கள், அவளுடைய பேர் எங்கே வருகிறது?
எங்கே வருகிறது? மத்தேயிலே வருகிறது. மத்தேயுவிலே இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறை பற்றி பேசுகிற வேளையிலே அங்கே ஒரு 4 பெண்களை பற்றி பேசப்படுகிறது. அதில் யார் வருகிறாள்? ராகாப் வருகிறாள். என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஒரு கானானிய ஸ்திரீ. கானானியர்களை என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னார் என்று சொன்னால், கானானியர்கள் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அவர்கள் ஒரு காலம் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது. ஆனால் தேவனை அவள் நம்பினபடினாலே, அவள் விசுவாசித்தபடினாலே. அப்போ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு உதாரணங்கள் அல்ல. இதெல்லாம் யாருக்கு உதாரணம்? நமக்கு உதாரணம். நாம் தேவனுடைய ஜனங்களோடு இருப்பதற்கோ தேவனுடைய சபைக்கு உட்படுவதற்கோ எந்த தகுதியும் தராதரமும் அற்றவர்கள். நாமெல்லாம் புறஜாதியர். இஸ்ரேல் சபைக்கோ இஸ்ரேல் ஜனாதனத்துக்கோ சேரக்கூடியவர்கள் அல்ல. நாம் பாவிகள். ராகாப்பை வேசி என்று நாம் சொல்லக்கூடாது, வேசி என்று சொல்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வேசிக்கலர்கள் தான். ஆகவே ராகாப்பை அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நானும் ஒரு வேசிதான், என்னை நான் சொல்லுவேன், நானும் ஒரு வேசிக்கலன். ராகாப்புக்கும் எனக்கும் வேறு ஒரு வித்தியாசம் கிடையாது. அவள் அதை வியாபாரமாய் செய்தால், நானோ மனதிற்குள்ளாக செய்தேன். எனக்கும் ராகாப்புக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. அதே போல் ரூத்தை நாம் பார்க்கிறோம். ரூத் என்பவள் அவள் அவள் இஸ்ரேல் பெண் அல்ல, அவள் மோவாபிய ஸ்திரீ. மோவாபியருடைய பின்புலத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அது ஒரு மோசமான நிலையிலிருந்து ஆரம்பித்த பின்புலம். அது அந்த 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 குலத்திலே வந்தவள் தான் இந்த மோவாபிய பெண். ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், அவள் எப்படியோ இந்த நகோமியுடைய குடும்பம், அந்த எலிமெலேக்கு அப்படிங்கிற அவனுடைய குடும்பம், அவர்கள் பஞ்சம் வந்த பொழுது அவர்கள் இன்னொரு மோவாபிய தேசத்திற்கு போய் சஞ்சரித்து அங்கே தன்னுடைய பையங்களுக்கு திருமணம் செய்து அதற்கப்புறம் வந்தவள் தான் இந்த மோவாபிய பெண் ரூத். அவளிடத்தில் இருக்கிற பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், அவள் இயல்பிலே ஒரு விக்கிரகாராதனைக்காரி. அவள் விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்தவள். மோவாபிய நாட்டிலே மிகவும் கொடுமையான காரியங்களாம் நடக்கும். தங்கள் குழந்தைகளை அவர்களுடைய கடவுளுக்கு பலியிடுவார்கள். அப்படிப்பட்ட மோசமான ஜனங்கள் அவர்கள். அப்படிப்பட்ட வம்சத்திலிருந்து வந்த அவள் என்ன ஆனாள் அப்படின்னு கேட்டால், இந்த இஸ்ரேலின் தேவனை விசுவாசித்தாள், நம்பினாள். அதுதான் அவள் செய்தது. அவள் வேறொன்றும் செய்யவில்லை. இந்த தேவனை நம்பினாள். இவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னாள். ஆகவே அவள் என்ன செய்தாள்னு கேட்டால், அந்த ரூத் அந்த நகோமியோடு கூட அவள் என்ன செய்தாள்? அவள் இந்த ஊருக்கு வந்தாள். சரி, இப்போ மோவாபிய பெண்ணாகிய இவளுடைய நிலைமை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், அவள் கணவனை இழந்தவள். அவளை இப்பொழுது யாராவது இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் நாட்டில் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த குடும்பத்தினுடைய ஆண் மக்கள் இறந்து விட்டால், அல்லது ஆண் மக்களே உயிரோடு கூட இருந்தாலும் கூட அவர்கள் தங்கள் நிலத்தை விற்றால், அல்லது ஒரு ஆண்மகன் இருக்கிறான், அவனுக்கு திருமணமாகிவிட்டது, அவன் இறந்து விட்டான், இப்பொழுது அவனுடைய சொத்தை ஒருவன் வாங்க வேண்டும், அவன் விற்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், சும்மா ஏனாதானன்னு எங்கே இருக்கிறவனோ அப்படின்னெல்லாம் யாரும் வாங்க முடியாது. அப்படியெல்லாம் வாங்க முடியாது. யார் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டால், அந்த விற்கிறவனுக்கு நெருங்கிய சொந்தக்காரன், நெருங்கிய ஒரு இனத்தான் ஒருவன் வேண்டும். அப்படி தான் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. அது ஆண்டவருடைய பிரமாணம். அவனுடைய நெருங்கிய சொந்தக்காரன் அந்த ஊரில் இருந்தால் அவன்தான் முதல்ல வாங்கணும். அதற்கு மேலே யாரும் போய் நான் வாங்குகிறேன், நான் இத்தனை ரூபா லட்சம் ரூபா கொடுக்குறேன், நான் கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இப்போ ரூத்துடைய நிலைமை பாருங்கள். ரூத் இப்போது கைவிடப்பட்டவளாக, அல்லது அவள் நிற்கதியானவளாக அவள் நிற்கிறாள். தன் புருஷனை இழந்தவளாக, அல்லது மீட்டு கொள்ளப்பட வேண்டியவளாக. அவளுடைய நிலம் மீட்டு கொள்ளப்பட வேண்டும். நிலம் மீட்டு கொண்ட பிறகுதான் அவளை மீட்டு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையிலே ரூத் என்பவள் இருக்கிறாள். ஆகவே தேவனுடைய பிரமாணத்தின்படி நெருங்கிய உறவினர் யாராவது ஒருவர் வேண்டும் அப்படிங்கிறதான்.
சரி, இப்போ இந்த கதையில், இந்த ரூத்துடைய கதையில் நாம் எங்கே வருகிறோம், இயேசு எங்கே வருகிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் ரூத்தை போல தான் நாம் இருக்கிறோம். நாம் யார் அப்படின்னு கேட்டால், தேவனுக்கும் தேவனாலே மீட்டு கொள்ளப்படுவதற்கு அருகதையற்றவர்களாக, அல்லது கைவிடப்பட்டவர்களாக, அல்லது வாழ்வை இழந்தவர்களாக, நிற்கதியாய் நிற்கிறவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சகோதர சொல்லி, இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லாரையும் நீங்கள் பாருங்கள். எல்லாருக்குமே என்னங்க பிரச்சனைங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். சகோதர சொல்லி, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லோரும் என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? சாப்பாடு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? தங்குவதற்கு இப்போ எல்லாரும் சொல்லுகிறார்களவா, தங்க இடம் வேண்டும், சாப்பாடு வேண்டும், இதுவே மனித உரிமை. தனி ஒரு மனுஷனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தை என்ன செய்வோம், ஜெகத்தை அழிப்போம் அப்படிங்கிறாங்க. சரி, சோறு போட்டால், தங்கறக்கு இடம் கொடுத்தா அவன் நல்லாயிருவானான்னு கேட்டால் இல்லையே, அப்படியும் நல்லாகிறது இல்லையே. சோறு இல்லைன்னு வாடிக்கிட்டு இருந்தான், சோறு போட்டாச்சு. சரி, தங்கம் இடம் இல்லைன்னு சொன்னால் தங்க இடம் கொடுத்தாச்சு, அப்பவும் அவனுடைய சுபாவம் மாறுதான்னு கேட்டால் மாறுகிறது இல்லையே, அப்பவும் அவன் நன்றாக இல்லையே. அப்போது அருமையான சகோதர சோரிலே, ஒரு இயல்பாக மனுக்குலத்துக்கு என்னதாங்க பிரச்சனை? மனுக்குலத்துக்கு என்ன பிரச்சனை? சாப்பாடு பிரச்சனையா, தங்க இடம் இருக்கிறது இல்லை அது இருக்கிறது பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை, இவைகளெல்லாம் இல்லை. ஆனால் இவைகளைத்தான் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவைகள் பிரச்சனை அல்ல. பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தை உடையவனாக இருக்கிறதான் பிரச்சனை. நான் பாவத்தினாலே சோதிக்கப்படக்கூடியவன், இழுப்புண்டு போகக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதான் மனுஷனுக்கு பிரச்சனை. சோறு தண்ணி கிடையில இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. சோறு தண்ணி இல்லைன்னா தான் கொடுத்துடலாமே. ஆமாம், இன்றைக்கு உலகம் பேசுகிறபடி தயவுசெய்து நாம் பேசாதிருப்போம் சகோதர சொல்லி. உலகம் ஒரு மனுஷனுக்குடைய தேவைகள் என்ன? சாப்பாடு, குடியிருக்க இடம். இப்போ இதையே சபையும் இதையே செய்யும் என்று சொன்னால் அது என்ன ஆகிவிடும் கேட்டால், அது ஒரு சமூக சேவையாய் மாறிவிடும். ஆரம்ப கால மிஷினரிமார்கள் அதை செய்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது அப்படி இருந்தது, நிலைமை அப்படி மோசமாக இருந்தது, அதை செய்தார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நன்றாக சாப்பிட்டு கொண்டு, நன்றாக மிஷினரிமார்களிடத்திலிருந்து நன்றாக வாங்கி சாப்பிட்ட ஆட்கள், நம்ம ஆளுகள்லாம் வாங்கி சாப்பிட்ட ஆட்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது போது, அல்லது சோதிக்கப்படுகிற மாம்சத்தை குறித்த வெளிச்சம் இல்லாது இருக்கிற போது அவர்கள் எல்லாரும் எப்படி ஆகிவிட்டார்கள் அப்படின்னு கேட்டால், அவர்கள் எல்லாரும் பெயர் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். பெயர் கிறிஸ்தவர்களாக மாறி அவருடைய பரம்பரை அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் பெயர் வேணாலும் பவுல் அப்படிங்கிற பெயர் இருக்குமே தவிர, நடக்கையை பார்த்தால் அது இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களைப் போல தான் இருக்கிறது. அப்போ அடிப்படை பிரச்சனை என்பது சகோதர சொல்லி, சோறு தண்ணி கிடையாது, இடம் கிடையாது, அது தேவைதான். ஆனால் அது மட்டுமல்ல. ஏன்னா அது இருக்கிறவனுக்கெல்லாம் சரியா இல்லையே. அது இருக்கிற ஆளுகளை பாருங்கள். நீங்கள் எனக்கு 3 பெட்ரூம் கட்டினா எங்கள் வீட்டில் சண்டையெல்லாம் வாழ்வோம்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுங்களேன் சகோதரிகள் சொல்லுங்கள். எங்கள் வீட்டிலைங்க 3 பெட்ரூமுங்க, 3க்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க. ஆனாலும் கூடங்க நானும் என் புருஷனுங்க சந்தோஷமாக வாழ்கிறேங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. புருஷன் தன் மாம்ச பலகீனத்திலிருந்து மாறாத பட்சத்தில் நீ 10,000 பெட்ரூம் கட்டி என்ன பிரயோஜனம்? இல்லை, வீடு இல்லை. அல்லது நாங்கள் டெய்லிங்க எங்கள் வீட்டிலைங்க அசைவம் தாங்க, டெய்லி நாங்கள் சாப்பிட்றது அசைவம் தான் சாப்பிட்றோங்க. நாங்கள் நினச்சா வாங்கிடுவோங்க, ஆர்டர் பண்ணிடுவோங்க, வந்துடுவோங்க. சரி, இது பிரச்சனை, இது மட்டும் பிரச்சனையை தீர்க்கிறான்னு கேட்டால் இல்லை சகோதர சொல்லே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மனுஷனுடைய பிரச்சனை 10 பெட்ரூம் இருக்கிறதல்ல, இல்லவே இல்லை. 2 பெட்ரூம் இருக்கிறதல்ல, 3 பெட்ரூம் இருக்கிறதல்ல, வேலைக்கு வேலை, டெய்லியும் கறியும் சோறு திங்கிறது அல்ல, பிரியாணி சாப்பிடுகிறது அல்ல. மனுஷனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன? அடிப்படை பிரச்சனை அவன் சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தை உடையவனாக இருக்கிறான். எங்கே போனாலும், எங்கே போட்டாலும், ஒரு ரேஷன் கடைக்கு போனாலும் பிரச்சனை. கொஞ்ச நேரம் க்யூவில் நிற்க முடிய மாட்டேங்குது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆஸ்பத்திரியில் அடுத்த ஆள் என்னை விட்டு எந்திரிச்சு போனான்னு பார்த்தா என்ன செய்யுது? க்யூவில் வரிசையில் நிற்கிறேன், இந்த ஆள் என்ன எந்திரிச்சு போகிறான் அப்படின்னு பிரச்சனை வருது. சரி, வண்டியில் சந்தோஷமாக வண்டியில் போகலான்னா ஒருத்தன் போக்குவரத்து விதியை மாறி போகிறான், உருக்க போகிறானப்பா வண்டியை கொண்டுக்கிட்டு.
அவனை பார்த்தா கோபம் வருது. அப்போது சகோதர சொல்லு, நாயை கொண்ட நடு வீட்டில் வச்சாலும் நாய் தான். மனுஷனை நீங்கள் கோபுரத்திலே கொண்டு வைத்தாலும் மனுஷன்தான். ஏனென்றால் நீ 10 பெட்ரூம் இருக்கிற வீட்டில் இருந்தாலும் நீ மனுஷன், நீ சோதிக்கப்படக்கூடியவன். ஆமாம் ஆண்டவரே, அதுதான் என்னுடைய நிர்பந்தம் கர்த்தாவே, அதுதான் என்னுடைய நிர்பந்தம். நான் சோதிக்கப்படக்கூடிய மனுஷன் அப்படிங்கிறதான் என்னுடைய நிர்பந்தமான நிலைமை. நான் பயப்படக்கூடிய மனுஷன் அப்படிங்கிறதான் என்னுடைய நிர்பந்தமாக இருக்கிறது. அல்லது நான் கோபக்காரனாக இருக்கிறேன் என்பது தான் நிர்பந்தமாக இருக்கிறதே தவிர என்னுடைய பிரச்சனை இது அல்ல. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் சகோதர சொல்லை எத்தனை வசதிகளை அடைந்தாலும் கூட அவர்கள் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. இதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. இதை விட்டு வேறு எதையோ தேடுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் இதே பாணியை கையாளுகிறார்கள். அது ஒன்றுக்கும் பிரயோஜனமாவதில்லை. ஆகவே இப்போது நான் யார், என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், எனக்கு சோதிக்கப்படக்கூடிய மாம்சம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நான் சோதிக்கப்படுகிறேன். ஆமாம், ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் சோதிக்கப்படுகிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டிருந்தேன். நான் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மடிந்து கிடந்தேன், மரித்து போய் கிடந்தேன். கிறிஸ்து என்னை உயிர்ப்பித்து எடுத்து நிறுத்தி என்னுடைய பழைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை கழுவி விட்டார். இப்பொழுது நான் ஒரு சுத்தவானாக இருக்கிறேன். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் சுத்தவானாய் வாழும்படிக்கு இந்த உலகத்திலே நான் நடந்து திரியும் பொழுது அங்கே நான் சோதிக்கப்படுகிறேன். மற்ற ஜனங்களாலே நான் சோதிக்கப்படுகிறேன். அப்போ இப்போ என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், என்னுடைய பிரச்சனை ஆண்டவரே, நான் சோதிக்கப்படுகிறேன். இதுதான் விதவையாக இருக்கிறது என்பது. இதுதான் சகோதர சொல்லை. அதாவது என்னை கண்ணு பொண்ணுன்னு தங்கம்னு எங்கள் அம்மா என்ன தான் என்னை நீவி கொடுத்தாலும் சோதிக்கப்படுகிற எனக்கு உதவி செய்ய முடியாது. ஆமாம், தங்கம்னு சொல்லி வளர்த்தாலும் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு உதவி செய்ய முடியாது. இப்போ ரூத்துக்கு ஒரு அருமையான மாமியார் இருந்தார்கள். ஒரு தாயை போல் இருக்கிற ஒரு நல்ல மாமியார் இருந்தார்கள். இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? இருந்தாலும் மாமியாரால் ரூத்துடைய தேவைகளை சந்திக்க முடியாது. ரூத்தை மீட்டு கொள்ள முடியாது. அதற்கு ஒரு நெருங்கிய உறவினர் ஒருவர் வர வேண்டும். ஆகவே சகோதர சொல்லே, இப்போ கிறிஸ்து, இப்போ நாம் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிறோம். இந்த வசனத்தை இப்படி ஒப்பிட்டு பாருங்கள். அந்த ரூத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 54ஆம் அதிகாரம் ஆண்டவர் எப்படி நம்மை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இருக்கும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இது யார் அப்படின்னு கேட்டால், இது நாம் தான். இது ரூத் தான். அதாவது கைவிடப்பட்டு மனம், அதாவது எத்தனையோ பெண்கள் சகோதர சொல்லை இந்த நாட்களில் கைவிடப்படுகிறார்கள். தங்கள் புருஷர்களாலே வரதட்சணைக்காய் கைவிடப்படுகிறார்கள். வேறு எத்தனையோ காரணங்களுக்காய் கைவிடப்படுகிறார்கள். அதேபோல் தள்ளப்படுகிறார்கள். இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலும். இப்போ இது எந்த நிலைமை அப்படின்னு கேட்டால், ஏதோ வெளிப்பிரகாரமாக ஏதோ ஒரு பெண்ணை தள்ளிவிடுகிறது, அந்த விஷயத்தை நான் சொல்லவில்லை. அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இப்போ நான் சொல்லுகிறது எதை அடிப்படையாக சொல்லுகிறேன்னு சொன்னால், எத்தை தான் எனக்கு இருந்தாலும் எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. நான் சோதிக்கப்படுகிற எனக்கு அல்லது சோதிக்கப்படுகிற நான் சகோதர சொல்லே 17, 18, 19 வயதாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பினால் நம்புங்கள், அது எனக்கு தெரில. அந்த காலகட்டத்தில் 17, 18, 19 வயதாக இருக்கும் பொழுது எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், எனக்கு இருந்த பிரச்சனை எதை எடுத்தாலும் பயப்படுவது. நீங்கள் அதை குறித்து சிரிக்கலாம். ஆனால்
ஒரு புதிதாக நான் படிக்கலை, அதனால் என்னை கொண்டே பல வேலைகளை சேர்த்து விட்டாங்க. எந்த வேலைக்குள்ள போனாலும் பயம். ஒன்று அந்த வேலையை கற்றுக்கொள்கிறதிலே பயம், அல்லது மனிதர்களை குறித்த பயம். ஆகவே போகிற ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்ச நாள் வேலைக்கு போவேன், அப்புறம் போக மாட்டேன், அப்புறம் நின்றுவேன். நானாக விரும்பி போவேன், கொஞ்ச நாள் போவேன், அப்புறம் போக மாட்டேன். இப்படி வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில் ஏதோ ஆண்டுடைய கிருபையினாலே இந்த ஒர்க்ஷாப் வேலையாவது ஒழுங்காக இருந்தேன் அதில். அப்போ அந்த நாட்கள் எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அந்த பயத்தினால்தான் நான் படிக்காமலும் போனேன். வாத்தியார்கள் இதெல்லாம் கேட்டால் பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், அடா நீ இவ்வளோதானாடா அப்படின்னு சிரிப்பீங்க. ஆமாம், நான் அவ்வளோதான். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு சுற்றிலும் எனக்கு எல்லாம் இருந்தது. எனக்கு வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வீடு இருந்தது. எனக்கு சாப்பாடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சாப்பாடு இருந்தது. வேறு வசதிகள் இல்லையா? தோட்டம் இல்லையா? தோட்டம் இருந்தது. ஆனால் இந்த விஷயத்திற்கு எனக்கு உதவி செய்வதற்கு யாராலும் முடியல. அதனால் என்னுடைய வாழ்க்கை ஒன்றும் மரணத்தை நோக்கி போய்விடும் அப்படின்னு தான் நினச்சேன். இது கடைசியில் ஒன்று ஏதோ ஒன்றை நோக்கி போய்விடும் அப்படிங்கிற போல தான் போய்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சரியாக என்னை என்ன செய்தார்? அவர் என்னை சந்தித்தார் 19 வயதாக இருக்கும் பொழுது. இது இப்போ நான் சொல்கிறேன், இதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற வேறு பிரச்சனை இருக்கும். சில பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? எதற்கெடுத்தாலும் கோபக்காரர்களாக இருப்பார்கள். நல்ல தாய் தகப்பன் இருப்பார்கள், நல்ல வசதி இருக்கும், நல்ல எல்லாம் இருக்கும். ஆனால் கோபம் அவர்களை என்ன செய்துவிடும் கேட்டால், அவர்களை கெடுத்து போட்டுவிடும். அப்போ இந்த மாதிரி இருக்கிற மனுஷனை நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ இவர்களெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால், இந்த விதவையை போல, இந்த ஏசாயா 54 வாசித்ததை போல இப்படிப்பட்டவர்களாகத்தான் என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பாவத்திலே சோதிக்கப்படக்கூடியவர்கள். கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரியை பாருங்கள். அந்த பெண்ணுக்கு இப்பொழுது வேண்டியதெல்லாம் ஒரு தன்னை புரிந்து கொண்டு தன்னை நேசிக்கிற ஒரு அன்பே தவிர இப்போ பிரயாணி கிடையாது. அல்லது 10 பெட்ரூம் இருக்குதம்மா, உனக்கு புருஷன் இல்லைன்னா என்ன, 10 பெட்ரூம் இருக்கிற வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன்னு சொன்னால் எந்த பெண்ணாவது அவள் அதை விரும்புவாளா? விரும்ப மாட்டாள். அந்த மாதிரி இப்படி தான் நம்முடைய நிர்பந்தமான நிலைமை சகோதரர் சொல்லி. இப்போ என்ன கேள்வினா, இப்போ ரூத்தை மீட்டு கொள்வதற்கு ரூத் இப்படி தான் நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிறாள். இப்பொழுது அவளை மீட்டு கொள்ள வேண்டும். அவளை யாரும் விரும்பி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் அவள் மோவாபிய ஸ்திரீ, அவள் இஸ்ரவேல் வம்சத்தால் அல்ல. அவளுடைய நிலத்தை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கிற விஷயமானு கேட்டால் இல்லை. ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நெருங்கின உறவிலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் யார்? அவர்தான் போவாஸ். சரி, இப்போ இயேசுவை போவாஸோடு ஒப்பிடலாம் என்று சொன்னால், இயேசு எப்படி எனக்கு நெருங்கின உறவின் முறையாக எப்படி மாறினார் அப்படின்னா, அதுதான் இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமே. நாம் இப்பொழுது சத்தியத்திற்கு இப்பொழுதுதான் வருகிறோம். இயேசு எப்படி எனக்கு நெருங்கின உறவை கொண்டவராக எப்படி அவர் மாறினார்? எனக்கு உதவி செய்யும்படிக்கு, என்னுடைய அடிப்படை எனக்கு சாப்பாடு போடுவதற்காக அல்ல, என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய நெருக்கமான பிரச்சனைக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டுமே. நான் சோதிக்கப்படுகிறேனே. அதான் ஒரு நல்ல மாமியார் நகோமியாலை கூட செய்ய முடியாத அந்த விஷயம். அப்போது இயேசு எப்படி எனக்கு நெருங்கின உறவினராய் மாறினார் அப்படின்னு கேட்டால், அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் பரலோகத்திலே எல்லாவற்றையும் விட்டு வந்தார் என்கிறது உண்மை. தேவனுக்கு சமமாக இருந்ததை விட்டார், அவருக்கு இருந்த அதிகாரத்தை விட்டார், வல்லமைகளை விட்டார், கர்த்தத்துவத்தை விட்டார். இந்த பூமிக்கு அவர் வளர்ந்தபோது அவர் எந்த மாதிரி வந்தார் அப்படின்னு கேட்டால், என்னை போல சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தை உடையவராக வந்தார். அப்படிங்கிறதான் எனக்கு நெருங்கிய உறவினராய் வந்தது. நான் எப்படி சோதிக்கப்படுகிறேனோ, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு சோதிக்கப்படுகிற விஷயத்தை சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் சோதிக்கப்படுகிற விஷயத்தை போல இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். கன்னி மரியாளின் வயிற்றிலே. அவருடைய பிறப்பில் எந்த பாவமும் இல்லை.
அவர் மனுஷனுடைய வித்திலே பிறக்கவில்லை, அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் வளர வளர அவருடைய உடம்பு என்பது மரியாளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சரீரம். அவர் பெற்று வந்தது மறுரூபமான சரீரம் அல்ல, அவர் பெற்றிருந்தது மரியாளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சரீரம். அந்த சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்படக்கூடிய ஒரு சரீரம் அது. அப்போ சகோதர சொல்லி தியாகத்திலெல்லாம் தியாகம் அப்படின்னு கேட்டால், அல்லது சங்கடத்திலெல்லாம் சங்கடம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு ராஜாவாக இருந்து கொண்டு ஒரு வீதியிலே நடந்து போய் அங்கே இருக்கிற ஏழைபாளைகளுக்கெல்லாம் பணத்தை அள்ளி வீசி விட்டு போகலாம். அதுவே பெரிய விஷயம்தான். இந்த உலகத்தில் ஏழை குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சாக்கடையிலே கிடக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மனிதன் காரில் வருகிறான், பணத்தை அள்ளி வீசுகிறான், கொடுக்குறான். நீங்கள் எல்லாரும் நன்றாக சாப்பிட்டு நன்றாக இருங்கள் என்று சொன்னால் என்ன சொல்வார்கள் அந்த மக்கள் எல்லாரும்? ஓ, நீங்கள் வாழ்க, உங்களுடைய தயாளம் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவார்கள். ஆனால் இயேசு எப்படி வந்தார் தெரியுமா? காரில் வந்து பணத்தை அள்ளி வீசிட்டு போனாவே அவர் பெரிய பரோகரம் பண்ணிவிட்டார் என்ற அர்த்தம்தான். ஆனால் அவர் அப்படி வரல. அவர் என்னை போல சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தில் வந்தார். இந்த சோதிக்கப்படக்கூடிய மாம்சம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு சாக்கடை. சகோதர சோரிகளே, நீங்கள் நிஜத்தை சொல்லுங்கள். நீங்கள் என்னிடத்தில் நேராக சொல்லாதிருங்கள், நீங்கள் நிஜமாய் சொல்லுங்கள். சில நேரங்களில் உங்கள் மனசுக்குள்ளாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதை எண்ணி பாருங்கள். அது வெளியிலலாம் சொல்ல வேண்டாம். வெளியில் சொன்னால் நாரும், அது வெளியில் சொன்னால் நாரும். எத்தனை சுயநலங்கள், எத்தனை கோபங்கள், எத்தனை விபச்சார எண்ணங்கள், எத்தனை பொறாமையின் எண்ணங்கள். அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அது ஒரு சாக்கடையை போல. சில நேரங்களில் நமக்கே நம்மை பார்த்து அருவருக்கிறோமே, ஐயோ நானா இப்படி சோதிக்கப்படுறேன், நானா எனக்குள்ளேயே அப்படி வருது அப்படின்னு சோதிக்கப்படுறமளவா நினைக்கிறமளவா. அது போல தான் இப்போது இதே போல தான் இயேசுவும் சோதிக்கப்பட்டார். இப்போ அவர் ஏனுங்க இப்படி சோதிக்கப்படணும்? அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், ஒரு செப்டிக் டேங்க்கில் நீங்கள் கிடந்தீங்கன்னா அது எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது தான் நம்முடைய மாம்சம். செப்டிக் டேங்க்கில் ஏதாவது அங்கே நறுமணம் வீசுமா? அதுக்குள்ள அப்படியே படுத்து நீங்கள் செப்டிக் டேங்க்கில் இறங்கி அதில் மூழ்கி எந்திரிச்சிங்கன்னு சொன்னால் அது ஏதாவது நறுமணம் வீசுமா? இல்லை. அது போன்றதான் நம்முடைய மாம்சம். நம்முடைய மாம்சத்தில் ஏதாவது நன்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அது அவலட்சணம், அது 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 அசிங்கம், அது நினைக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இடத்துக்கு இப்போ என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நானும் சாக்கடைக்குள் கிடக்கிறேன். சாக்கடை மட்டுமல்ல, செப்டிக் டேங்க்கில் கிடக்கிறேன். நான் செப்டிக் டேங்க்கில் கிடக்கிற என்னை புரிந்து கொள்வதற்கு, என்னை மீட்பதற்கு இப்போ இயேசு எங்கே வந்தார்? அவரும் அந்த செப்டிக் டேங்க்லே வந்தார். அதுதான் செய்தி. அதுதான் அவர் எனக்கு நெருங்கிய உறவினராய் மாறினது, மற்றபடி அல்ல. அவர் ரோட்டில் நின்றுக்கிட்டு கத்தையே பணத்தை கொடுத்துட்டு போயிருந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவர் என்னை நான் சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தை அவரும் எடுத்தார். ஆண்டவரே, நீங்கள் எதுக்கு இந்த மாம்சத்தை எடுக்கிறீங்க? இந்த மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. தேவனை குறித்து எழுதியிருக்கிற சத்தியத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? யாக்கோபின் நிருபத்திலே தேவன் யார்? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படாதவர். அவரிடத்திலே அன்புதான் அவருடைய இருதயத்தில் நிறைந்திருக்குமே தவிர, அவர் யாருக்கு விரோதமாக பொறாமை கொள்ளும்படி சோதிக்க மாட்டார், கசப்பு கொள்ளும்படிக்கு சோதிக்கப்பட மாட்டார், தீமையான எண்ணம் கொள்ளும்படிக்கு சோதிக்கப்பட மாட்டார். இவனை நாள் அறவிடலாமா அப்படின்னு அப்படியெல்லாம் அவர் அப்படி வராது. அவரிடத்திலே சுயநலமே கிடையாது, தனக்கானதை தேடுகிறதே கிடையாது. அப்படிப்பட்டதான் தேவன். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதை விட்டுவிட்டு சாக்கடைக்குள் கிடக்கிற என்னை தேடி எனக்கு உதவி செய்வதற்காக, எனக்கு நெருங்கின உறவினராய் மாறுவதற்காக செப்டிக் டேங்க்குள்ளேயே எனக்குள் இறங்கினாரே, என்னை போல மாம்சம் எடுத்தாரே. இயேசுவே, நீங்கள் ஒரு நல்ல மகானாக வந்துட்டு போனால் பரவாயில்லைங்களா? ஏனுங்க இப்படியெல்லாம்? அல்லது நீங்கள் வாங்க, வருஷம் ஒரு நாள் வாங்க, எருசலேமில் சிலுவையை சுமங்க, பாவத்துக்கு தானே மறிக்கணும். நீங்கள் வாங்க, சிலுவையை சுமந்து மறிச்சிட்டு போயிருங்க. எதுக்குங்க? எங்களைப் போல சோதிக்கப்படக்கூடிய அல்லது இந்த செப்டிக் டேங்க்கில் நீங்கள் வரணும். நீங்கள் ஆண்டவரே வரணும். நீங்கள் வர வேண்டாம், நீங்களே இந்த இடத்துக்கு வர வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு நான் கெஞ்சுகிறேன். நேர்முள்ள மனுஷர்களாக இருந்தால் நாம் சொல்லுவோம் ஆண்டவரத்தில், ஆண்டவரே நீங்கள் எதுக்குங்க ஆண்டவரே வரணும்?
நீங்கள் ஏன் வரணும்? நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் தூரத்தில் நின்று எனது வானத்திலிருந்து எங்களுக்கு ஏதாவது போட்டிங்கனாவே அதுவே எங்களுக்கு பெரிய பிச்சை. ஆனால் அவரோ சொன்னார், இல்லை, நான் உனக்கு நெருங்கின உறவினனாய் வந்தால் மட்டும்தான் உன்னை மீட்க முடியும், உன்னை மீட்க முடியும். ஆகவே சகோதரர் சொல்லி ரூத்தை மீட்க வேண்டும் என்று சொன்னால் போவாஸ் நெருங்கின உறவினராக இருந்தபடினாலே நாம் பார்க்கிறோம். கடைசியிலே அந்த போவாஸ் இடத்துல இருக்கிற அற்புதமான குணம் என்னென்னு கேட்டால், அந்த ரூத்துடைய முதல் கணவனுடைய நிலத்தை வாங்கி கொண்டது மட்டுமல்ல, ஆமாம், நிலத்தை வாங்கி கொண்டது மட்டுமல்ல, மாறாக அவனுடைய மனைவியாகிய ரூத்தை திருமணம் செய்ததுதான் மிகப்பெரிய அற்புதம். என்னை போல சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்திலே வந்து என்னை போல சாக்கடைக்குள்ளே கிடந்து அப்புறம் எனக்கு உதவி செய்து கடைசியில் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறது. ஐயோ, என்னங்க பெரிய பெரிய வார்த்தையில் சொல்கிறீங்க, ஐயோ இது எதுக்குங்க, இது சாமி நீங்கள் வந்ததே போதுங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க, திருமணமெல்லாம் வேண்டாங்க, நான் ஒரு மோவாபிய பெண்ணுங்க, இல்லை நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். ஐயோ, இது எவ்வளவு பெரியது. ரூத் பாருங்கள், கடைசியில் அந்த நிலத்தை வாங்கினதற்கு அந்த போவாசுடைய பெயரெல்லாம் வராது. நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அந்த அந்த மனுஷன் ரூத்துடைய முதல் புருஷனாக இருக்கிறானே அவனுடைய பெயர் தான் வரும். அப்போ அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? என்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவதற்காக, என்னுடைய நாமத்தை அவர் உயர்த்துவதற்காக அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார். இப்போ நீ யாரு? நான் மிஸ்ஸஸ் எஸ். நான் யாரு? நான் திருமதி இயேசுவாக்கும். என்னுடைய பெயரை அந்த அந்த இந்த ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த ரூத்துடைய முதல் கணவனுடைய பெயர் தான் விளங்கும். அதனால தான் போவாசை விட நெருங்கின உறவினர் ஒருத்தன் இருந்தான். அவனிடத்துல போய் கேட்டதற்கு அதை அவளை கல்யாணம் பண்ணால் அப்புறம் என்னோட பேர் என்ன ஆகிறது? அவள் பேர் வந்தால் அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்காது. அவள் மோவாபிய ஸ்திரீ, அவள் பேரெல்லாம் வந்தால் அப்புறம் எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குதல்லவா, நான்லாம் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற மதிப்பு என்ன, மரியாதை என்ன, நான் யார் அப்படின்ட்டு அவனை என்ன செய்ய மாட்டேன்னா வாங்க மாட்டேன்ட்டான். ஆனால் போவாசோ அப்படி அல்ல. போவாசோ அவரோ அற்புதமானவர், அளவு கடந்து இந்த பெண்ணை நேசித்தார். அவரோ ரூத்துடைய நாமத்தை உயர்த்த விரும்பினார். அருமையான சகோதர சொல்லு, இதுதான் நெருங்கிய உறவினராக என்னை போல மாம்சத்திலே வந்து. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் இப்பொழுது பயப்படும் போதெல்லாம் நான் என் இயேசுவை பிடித்துக் கொள்கிறேன். இயேசுவே, நீங்கள் என்னுடைய நெருங்கிய உறவினராகி விட்டீராண்டவர், என்னை போல நீங்களும் சோதிக்கப்பட்டீராண்டவரே அப்படின்னு. இப்போ எனக்கு அவர் நெருங்கிய சொந்தமாகி விட்டார். நான் அவரை பிடித்து கொள்கிறேன். அவரை நான் பிடித்து கொண்டேன். நான் அவரை நேசிக்கிறேன். அவர் எனக்கு நெருங்கின சொந்தம். இதே போல தான் நீங்கள் எந்த பாவத்திலே சோதிக்கப்பட்டாலும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கோ அல்லது அதை புரிந்து கொள்வதற்கோ உங்கள் புருஷனால் கூட முடியாது. ஆமாம், உங்கள் புருஷனாலே கூட முடியாது, உங்கள் மனைவினாலே கூட அது முடியாது. ஆனால் இயேசுவால் அது முடியும். ஏனென்றால் அவர் நான் கிடந்த அந்த சாக்கடைக்குள்ளே அவர் வந்தார். நிறைய மனைவிகள் புருஷன் வாழுகிற இடத்திற்கு வருகிறதில்ல. ஐயே, இந்த இடத்துக்கு வந்து நான் குடியிருப்பேனா? அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, வீட்டை மாற்றுங்க, அங்கே டாய்லெட் கிடையாது, டாய்லெட் கட்டினா தான் வருவேன், நான் இல்லைன்னா நான் வரமாட்டேன். இல்லை, இயேசு அப்படி இல்லை. இயேசு நான் சாக்கடைக்குள்ளே கிடந்தேன், அங்கே அவர் வந்தாரே. அப்போ யாருடைய அன்பு பெரியது? என்னுடைய மனைவி அன்பு பெரிதா, இயேசுனுடைய அன்பு பெரிதா? இயேசு தான் என்னை அதிகமாக நேசித்தார். என் மனைவி அப்படி என்னை நேசிக்கலை, என் கணவன் அப்படி என்னை நேசிக்கலை, என்னுடைய அம்மா அப்படி என்னை நேசிக்கலை, என் மாமியார் அப்படி என்னை நேசிக்கலை. இயேசு தான் என்னை நேசித்தார். ஏன்னா நான் சாக்கடைக்குள் கிடந்தபோது அங்கே அவர் வந்தார். என் நாற்றத்தை அவர் பொறுத்து கொண்டார். நான் சோதிக்கப்பட்டதை பார்த்து அரோசிக்கவில்லை, அவர் என்னை பார்த்து அரோசிக்கவில்லை. இப்போ நாம் சில நேரம் சொன்னால், ஐயோ நீங்கள் சித்த நேரம் கம்முன்னு இருங்க, பேசாமல். சில மனைவிகளுக்கு புருஷன்மார் பேசுகிறத கேட்குறதுக்கு சகிக்க முடியல, கொஞ்ச நேரம் கம்முன்னு கிடங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், இந்த ஆள் பேசுகிறது நாற்றம் எடுக்கிறதே, அந்த நாற்றத்தை தாங்கிக்க முடியல, கொஞ்ச நேரம் கம்முன்னு தான் இருங்களேன், சும்மா கிடங்க.
ஏன்னு கேட்டால் இந்த ஆள் பேசுகிறது சகிக்க முடியும். ஆனால் இயேசு அந்த நாற்றத்திற்குள்ளாக வந்து, ஆண்டவரே என் மனைவி என்னை வெறுக்கிறாள், அல்லது அவளால் என்னால் என்னுடைய சுபாவத்தை தாங்கிக் கொள்ள முடியல, என்னுடைய புருஷனால் என்னுடைய சுபாவத்தை தாங்கிக் கொள்ள முடியல, விட்டால் ஓடிடுவாங்க போல தான் இருக்குது. ஆனால் இயேசுவே நீர் என்னை ரட்சித்தீர், நீர் என்னை ரட்சித்தீர், என்னுடைய பயத்தை எல்லாம் என்னை விட்டு போக்கினீர், என்னுடைய கோபத்தையெல்லாம் என்னை விட்டு. அப்படி சகோதரர்களே, இப்படித்தான் இயேசு நெருக்கமாய் வந்து கடைசியிலே ரூத்தை திருமணம் செய்தார். கடைசியிலே ரூத்துடைய பெயர், அவளுடைய நாமம் எங்கே வருகிறது? மத்தேயு சுவிசேஷத்திலே, இயேசுடைய வம்ச வரலாறிலே அதிலே அவளுடைய நாமம் வந்து பாருங்கள். ஒரு மோவாபிய பெண், அவளுடைய நாமத்தை எவ்வளவு உயர்த்தி விட்டார் ஆண்டவர். அதுபோல் நம்மையும், சாக்கடைக்குள் கிடந்த நம்மையும் எடுத்து நம்முடைய சோதனைகளை உதவி செய்து கடைசியிலே பெரியோர்கள் கொத்த நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன், பெரியோர்கள் கொத்த நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி, நீ இப்பொழுது பாவி என்று அழைக்கப்பட மாட்டாய், நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய் அப்படின்னு என்ன செய்கிறார். அருமையான சகோதரர்களே, இந்த அன்பை தியானித்து பாருங்கள். தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் வெளிச்சத்தை கேளுங்கள். எபிரேயர் நிருபத்தை வாசித்து பாருங்கள். அவர் எல்லா விதத்திலையும் நம்மை போலானார், எல்லா விதத்திலையும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் எல்லா விதத்திலையும் நம்மை போல மாறினார். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.